இந்த நேர்காணலுக்காக உலக வானொலி பரப்பிலே உலகத் தமிழ் நேர் நெஞ்சங்களிலே பரவலாக அறிமுகமான எஸ்.கே. ராஜன் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் கானா பிரபா. வணக்கம் ஏடிபிசி அன்பு நிறை நேயர்களே. உங்களை ஏடிபிசி வானொலி வழியாகவும் அதே நேரத்திலே சமகாலத்திலே இந்த காணொளியை பார்க்க போகின்ற உலக வாழ் தமிழ் நெஞ்சங்கள் சார்பிலும் முதலில் வரவேற்கின்றோம். உண்மையிலேயே இந்த தருணத்தை நான் ஒரு பெருமிதமான தருணமாகத்தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, மூத்த ஆளுமையாக வானொலி ஊடகம், தொலைக்காட்சி, இப்பொழுது பத்திரிகை என்று எல்லாவற்றிலுமே முத்திரை பதித்திருக்கின்ற ஒரு ஊடகவியலாளர், ஊடகர் எஸ்.கே. ராஜன் அவர்களை வானொலியிலே சந்திப்பதிலே என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மை வகையிலே பிரபா, அதாவது இந்த இடத்திலே நான் இடைமறித்து உங்களோடு பேசுவதற்கு முதலில் கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊடக பிறப்பிலே, அதாவது ஒலிபரப்பு ஒளிபரப்பு என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள், மூத்தவர்கள், அவர்கள் பல்வேறு விடயங்களை படைத்து வைத்திருக்கின்றார்கள். எங்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது எங்களுக்கு பின்னால் வருகின்றவர்களும் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் இன்று தங்களூடாக நிறைவேற்றப்படுவது என்பது உண்மையில் மகிழ்வை தருகின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் பற்றி பல்வேறு விடயங்கள் பேசினாலும் அவர்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம். உரிய நேரத்தில் அவர்களை நினைப்பது இல்லை. அவர்களுக்கான மாண்பேற்றலை நாங்கள் வழங்குவது இல்லை. இன்று நீங்கள் உலகளாவிய ரீதியில் என்னை தெரிந்திருக்கின்றது என்று ஒரு வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டீர்கள். அந்த உலகளாவிய ரீதியில் நான் தெரிந்திருப்பதற்கு காரணமானவர் என்னுடைய வானொலி ஆசான்களில் ஒருவராகிய பெருமரியாதைக்குரிய ஏ.சி. தாசிசிஎஸ் அவர்கள். நான் பிரான்ஸ் மண்ணிலே என்னுடைய பணிகளை நான் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் 1997 ஜூன் 9 ஐபிசி தமிழை ஆரம்பித்த பொழுது அவர் எனக்கு கரம் நீட்டினால் வாருங்கள் என்று கேட்டார். நான் அங்கே சென்றேன். இன்று உங்களை போன்ற பலருக்கு என்னை தெரிந்திருப்பதற்கு வழி சமைத்தவர் மரியாதைக்குரிய ஏ.சி. தாசிசிஎஸ் அவர்கள். தொடருங்கள். நிச்சயமாக இந்த ஊடகம் என்பது பொதுவாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லோருமே ஏகலைவர்களாகத்தான் இருந்து, நீங்கள் சொன்ன அந்த மூத்த ஆளுமைகள் என்ற துரோணாச்சாரியர்கள் வழியாக பல அனுபவங்களை நாங்கள் நேரடியாக பெறாவிட்டாலும் கூட மறைமுகமாக இந்த கட்டமைப்பு என்பது எப்படியாக இருக்கும், எப்படி எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதை அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்களும் எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாலமாக, இணைப்பாக இருக்கின்றீர்கள். சரி, நாம் உங்களை பற்றி, உங்களுடைய ஊடக வாழ்வியலை பற்றி நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலால் தான் இந்த பேட்டியை நான் எடுக்கின்றேன். அந்த வகையிலே மணிக்குரல் என்று சொல்வார்கள். ஈழத்திலே ஒரு சொலவாடை இருக்கின்றது. மணிக்குரல் என்றால் திறமான குரல், அருமையான குரல் என்று. அதே போன்று மணிக்குரல் என்ற ஒரு ஊடகம் உங்களுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு ஊடகமாக இருக்கின்றது. அந்த வரலாற்றோடு இணைத்து உங்களுடைய ஆரம்ப கால ஊடக பரப்பு என்பது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். நல்ல ஆரம்பம். என்னுடைய ஆரம்பம் என்பது, அதாவது ஊடகம் என்று பேசுவதற்கு முன்னால் இந்த ஒலிவாங்கியை கையில் எடுத்த அந்த காலங்களை நீங்கள் நினைவுபடுத்துமாறு கேட்டிருக்கின்றீர்கள். மிக சிறிய வயது பாடசாலையில் படித்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே பாடசாலையில் நடைபெறுகின்ற விடயங்களில் அவ்வப்பொழுது அந்த ஒலிவாங்கியை கையில் எடுத்திருக்கின்றேன். அதனை விட இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், கொழும்பிலே நேரடியாகவே அந்த கலைக்கூடத்திற்கு செல்கின்ற வாய்ப்புகள் அங்கிருப்பவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அவ்வாறான கலையகம் எங்களுக்கு இருக்கவில்லை. அது வந்தது, ஆனால் திரும்ப அது போய்விட்டது. ஆனால் இந்த வாகனத்திலே விளம்பரம் செய்தல் என்கின்ற ஒரு கலை யாழ்ப்பாணத்தில் நிலவி வந்தது. அதனை முதலில் ஆரம்பித்தவர் மக்கள் குரல் சீசு புனிதலிங்கன் அவர்கள். அவருடைய அந்த பணி மிக நீண்ட காலம் தொடர்ந்தது. அதற்கு பின்னர் மற்றவர்களும் வந்தார்கள். நீங்கள் கூறியது போல மணிக்குரல் சேவையும் ஆரம்பத்தில்
வாகனத்தில் விளம்பர ஒலிபரப்பை செய்கின்ற அந்த பணியைத்தான் ஆரம்பித்தது. மணிக்குரல் என்பது வேறு, மக்கள் குரல் என்பது வேறு. மக்கள் குரல் சீசு புனிதலிங்கன் தான் இந்த வாகன வர்த்தக விளம்பர ஒலிபரப்பை ஆரம்பித்த முன்னோடி. அவர் மக்கள் குரல் என்று ஒரு பத்திரிகையையும் நடத்தியிருக்கின்றார். திரை என்று ஈழத்து கலைஞர்களுக்காக, ஈழத்து திரைப்பட கலைஞர்களுக்காக ஒரு சஞ்சிகையையும் அவர் நடத்தியவர். அவருடைய அந்த வாகன விளம்பர ஒலிபரப்பு பணி என்பது பலரை இந்த துறைக்கு இழுத்து வந்தது. உங்களில் ஒருவன் லோகேஷ் அவர்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நன்றாக, எங்களுக்கு மூத்தவர். அவரும் இந்த சீசு புனிதலிங்கன் அவர்களோடு சேர்ந்து இந்த வர்த்தக ஒலிபரப்பு பணியை வாகனத்தில் மேற்கொண்டவர். அது காலப்போக்கில் இன்று இந்த வர்த்தக விளம்பர ஒலிபரப்பு வாகனத்திலே நாங்கள் ஒலிபெருக்கிகளை கட்டி விளம்பரங்களை செய்வது, அறிவிப்புகளை மேற்கொள்வது என்பது இன்று இருக்கின்ற சந்ததிக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஒரு சிலர் அதனை அறிந்து வைத்திருக்கலாம். இதிலே குறிப்பாக இந்த போர்க்காலத்திலெல்லாம் இந்த ஒலிபெருக்கி மூலமான அறிவிப்பு என்பது மிக உன்னதமான இடத்தை பெற்றது. அதிலேதான் பலர் அறிமுகமானார்கள். இன்று நாங்கள் பேசக்கூடிய பலரை எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு ஆரம்பம்தான் என்னுடையதும் கூட. என்னுடைய தாய் மாமனார் யாழூர் துறை அவர்கள் ஒரு நாடக ஆசிரியர், நாடக இயக்குனர். அவர் நாடகங்களை நடத்துகின்ற பொழுது அந்த மேடையில் கிடைக்கின்ற அந்த ஒரு சொற்ப நேர இடைவெளிகள் கிடைக்கும் தானே, அந்த நேரங்களில் அவருக்கு தெரியாமலே நான் சென்று ஒலிவாங்கியில் பேசியிருக்கின்றேன். அடுத்ததாக இந்த நாடகம் நடைபெறப் போகின்றது, நாடக விழா ஆரம்பமாக போகின்றது, அப்படியான சிறிய சிறிய விடயங்கள். இதுதான் என்னுடைய ஆரம்பம். அருமை. அப்படியாக அந்த விளம்பர குரலாக நீங்கள் இயங்கிய அந்த காலம் என்பது பின்னாளிலே பொதுவாக இப்படியான ஈழத்து வானொலி மேடை, குறிப்பாக தொலைக்காட்சி கலைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பன்முகப்பட்ட தேவை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற ஊடகர்களை எடுத்துக்கொண்டால் விளம்பரம் என்றால் இன்னார் தான் செய்யலாம், அல்லது செய்தி வாசிப்பு என்றால் இன்னார் தான், அல்லது ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பு என்றால் இன்னார் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் ஈழத்து ஊடகர்களை பொறுத்தவரையிலே இது எல்லாமே தெரிந்த அல்லது எல்லாமே முழுமையாக பரிணமிக்கின்ற ஒரு பன்முகப்பட்ட ஒரு ஊடகராக தான் இருக்க வேண்டும். எனவே அந்த வகையிலே உங்களுக்கு இது பின்னாளிலே ஒரு பெரும் பலமாக அமைந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது நான் கூறியது போல ஆரம்பம் அவ்வாறு அமைந்திருந்தாலும் கூட 1975-76 காலகட்டத்திலே இந்த வாகன விளம்பர ஒலிபரப்பில் இருந்து யாழ் நவீன சந்தையில் மக்கள் குரல் சீசு புனிதலிங்கன் அவர்கள், அந்த யாழ் மாநகர சபையால் நவீன சந்தையில் ஒரு விளம்பர ஒலிபரப்பு நடத்தப்பட்டது. அதனுடைய முதல் அறிவிப்பாளராக இருந்தவர் பாலசுப்ரமணியம் என்பவர். அதனை மாநகர சபைதான் நடத்தி வந்தது. ஆனால் மாநகர சபை அதனை வெற்றிகரமாக நடத்த முடியாத சூழலில் அதனை குத்தகைக்கு அவர்கள் விட்டார்கள், குத்தகைக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பலர் அதிலே ஆர்வம் உள்ளவர்கள் ஈடுபட்டார்கள். அதில் மணிக்குரல் ஒரு வருடம் அந்த நவீன சந்தையில் நடத்தியது மணிக்குரல் விளம்பர சபை. இந்த மணிக்குரல் பற்றி நான் ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு தர வேண்டும். மணிக்குரல் என்பது வைசின் தர்மலிங்கம் அவர்கள், மேஜர் ஷன் அவர்கள், வைசின் சற்குணம் அவர்கள், இந்த மூவர் ஆகிய சகோதரர்களை உள்ளடக்கியதான் மணிக்குரல் விளம்பர சேவை என்பது. இதிலே KS ரகு என்பவர் சிறிது காலம் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார். அவரையும் பார்க்கின்றவர்கள், அறிகின்றவர்கள் அவர்களது சகோதரர் என்றே மதிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர் அவர்களுடைய சகோதரர் அல்ல, அவர் அவர்களுடைய நண்பராக இருந்தார். இந்த மூவரும் தான் மணிக்குரல் என்று சொல்வதற்கு உருத்துடையவர்கள். இதிலே மூத்தவர்கள் இருவர். வைசின் தர்மலிங்கம் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வந்தவர், அவர் ஜெர்மனி நாட்டில் தான் காலமானார். மேஜர் ஷன் அவர்கள் தாயகத்தில் வாழ்ந்து வந்தார், கொழும்பில் இருக்கின்ற காலத்தில் அவரும் காலமாகிவிட்டார். இப்பொழுது வைசின் சற்குணம் அவர்கள் தான் இந்த மணிக்குரல் என்று சொல்வதற்கு முழுமையான உருத்துடையவராக இருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யார்? உங்களுக்கும் மணிக்குரலுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? மணிக்குரல் என்று உங்களையும் அழைக்கின்றார்களே. நீங்கள் சொன்னதில் 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, மணிக்குரல் என்பது சிறந்த குரல் என்கின்ற வகையில் என்னை விളിப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதனை நான் அந்த இடத்தில் நான் மறுத்து கூற முடியாது. ஆனால் உண்மை விளங்கி இருக்க வேண்டும். நீங்கள் அதனைத்தான் ஆழமாக கேட்பதற்கு ஆரம்பத்திலேயே அந்த விடயத்தை நீங்கள் தொட்டிருந்தீர்கள். மணிக்குரல் மேஜர் ஷன் அவர்களும்
நானும் இணைந்து யாழ்ப்பாணத்தில் நான் சொன்னேனே நவீன சந்தையில் ஒரு காலகட்டம் மக்களுரல் புனிதலிங்கன் நடத்தினார். அதற்கு முன்னர் மணிக்குரல் அவர்களும் ஓராண்டு அங்கே சேவை நடத்தினார்கள். அதற்கு பின்னர் விக்டர் அண்ட் சன்ஸ், உங்களுக்கு தெரியும், அவர் ஆஸ்திரேலியா நாட்டில் தான் வாழ்ந்து மறைந்தவர் விக்டர் இம்மானுவேல் அவர்கள். அவருடைய முயற்சியால் நாங்கள் ஓராண்டு காலம் நவீன சந்தையில் விக்டர் அண்ட் சன்ஸ் ஒலிபரப்பு என்றும் நடத்தினோம். அந்த விக்டர் அண்ட் சன்ஸ் ஒலிபரப்பை நடத்துகின்ற பொழுது உங்களில் ஒருவன் லோகேஷ் அவர்களும் நானும் தான் அங்கே பிரதானமாக இருந்து இதில் பல விடயங்கள், மிக சிறு வயதிலேயே இந்த பொறுப்புகள் எல்லாம் என்னிடத்தில் வந்து சேரும். ஆக்களை ஒருங்கிணைப்பது, விடயங்களை கவனிப்பது என்று யாவற்றையும் நான் கவனித்து வந்தேன். அந்த நேரத்தில் மேஜர் ஷன் அவர்களையும் நாங்கள் விக்டர் அண்ட் சன்ஸ் விளம்பர ஒலிபரப்பு சேவையில் இணைத்து அவரும் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார். அவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த யாழ் மாநகர சபையினுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இது இயங்கியது. அங்கே தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய மறைவையொட்டி அதற்காக நாங்கள் ஒரு பெரிய அஞ்சலியை நவீன சந்தை ஒலிபரப்பிலே நாங்கள் நடத்தினோம். அவருடைய இறுதி கிரியைகள் எல்லாம் நிறைவு பெற்றதன் பின்னர் யாழ்ப்பாணம் காவல்துறையில் இருந்து வந்த அதிகாரி, நீங்கள் இவ்வாறு நடத்த முடியாது, ஒலிபரப்பை நடத்த முடியாது என்று அவர்கள் எங்களிடத்தில் கூறினார்கள். அதற்கு நாங்கள் கூறினோம், இது யாழ் மாநகர சபை நிர்வாகத்திற்கு கீழ் நடைபெறுகின்ற விடயம் என்று. இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி பெற வேண்டும், அதற்கு நீங்கள் காவல் நிலையத்தில் தான் பெற வேண்டும் என்று கூறினார்கள். அங்கே செல்கின்ற பொழுது அந்த அனுமதி கிடைக்கும் வரை நீங்கள் ஒலிபரப்பை நடத்த முடியாது என்று அவர்கள் தடுத்து விட்டார்கள். இது முதலில் ஏற்பட்ட தடை. ஆனால் அந்த தடை நாங்கள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட பொழுதிலும் நீக்கப்படவில்லை. அதில் இருந்து நாங்கள் பின்னர் தியாகராஜா என்பவருடைய ஒத்துழைப்போடு இன்னொரு தியாகராஜா அவர்கள் வடபிராந்திய போக்குவரத்து சபையினுடைய செயலாளராக, அப்பொழுது தலைவர் ஒருவர் இருப்பார், அவருக்கு செயலாளராக, அந்த செயலாளர் பதவியில் இருந்தவர், அவருடைய மிக உன்னதமான கவனத்தில், அவருடைய ஈடுபாட்டில் நாங்கள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலே பெஸ்டோன் ஒலிபரப்பு சேவையை ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பத்தில் நானும் மேஜர் ஷன் அவர்களும் இணைந்து பணியாற்றினோம். உங்களில் ஒருவன் லோகேஷ் அவர்கள் பணியாற்றினார்கள். அதற்கு பின்னர் பலர் அங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதுதான் வரலாறு. மணிக்குரல் என்பதற்கும் எனக்கும் நான் அவர்களில் ஒருவன் அல்ல என்பதை நான் நிச்சயமாக உங்களுடைய கேள்வியினூடாக இதிலே பதிவு செய்தாக வேண்டும். மணிக்குரல் என்று கூறுவதற்கு இன்று உருத்துடையவராக இருப்பவர் வைசின் சற்குணம் அவர்கள். அவர் தாயக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அருமை, அருமை. அப்படி என்றால் இப்ப நாங்கள் 80களிலே அல்லது 90களின் ஆரம்பங்களிலே யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்திலே மணிக்குரல் சேவை இடம்பெற்றிருந்தது. நான் தனிப்பட்ட ரீதியிலே அங்கெல்லாம் போயிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், அந்த இடத்திலே ஒரு ஷன் ரெக்கார்டிங் பார் என்று ஒரு பின்னாளிலே அடுத்த தலைமுறையினரிலே அவர்கள் ஒரு ஒளிப்பதிவு கூடம் ஒன்றை வைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே நான் அந்த இடத்துக்கு சென்று அடிக்கடி போகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஒரு மரச்சட்டங்கள் பொறித்த ஒரு பெரிய ஒரு தற்காலிக ஒரு கட்டிடம் என்று சொல்லலாம். அது இப்பொழுது இருக்கிறதோ இல்லையோ என்று கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியான ஒரு பலகை அமைவிடத்திலே தான் அந்த மணிக்குரல் என்ற ஒரு நிலையம் இருந்தது. அந்த 90கள் காலப்பகுதி என்பது உங்களுக்கு பின்னான ஒரு காலப்பகுதி இல்லையா? நிச்சயமாக பிரபா. நான் யாழ்ப்பாணத்தில் 1982 வரை இருந்தேன். 83 நான் கொழும்புக்கு இடம் மாறிவிட்டேன். 83 ஜூன் வரை கொழும்பில் இருந்தேன். உங்களுக்கு தெரியும் ஜூலையில் என்ன நடைபெற்றது என்று. அதற்கு பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணம் வந்தேன். 84 பிப்ரவரி மாதம் வரை தான் நான் தாயக மண்ணில். அதற்கு பின்னர் நான் புலம்பெயர்ந்து விட்டேன். ஆகவே 82 வரையான வரலாறு தான் எனக்கு தெரியும் அங்கே. அப்படி என்றால் இந்த மணிக்குரல் சேவை என்பது அந்த காலப்பகுதியிலே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அனுபவத்தின்படி அது ஒரு வர்த்தக சேவையாக அந்த யாழ் நகரத்தில் இருக்கின்ற முக்கியமான கடைகள் குறித்த விளம்பரங்கள் அல்லது நிகழ்வுகளை பற்றி செய்கின்ற ஒரு சேவையாக இருந்தது. உங்களுடைய காலத்திலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வை எல்லாம் கொடுத்திருந்தீர்கள் என்று. வேறு என்ன பரிமாணத்திலே அந்த சேவையை நீங்கள் எடுத்து சென்றிருந்தீர்கள் அந்த காலப்பகுதியிலே? அதாவது இந்த வர்த்தக விளம்பர ஒலிபரப்பு சேவையாக இருந்தாலும் கூட அதில் பல்வேறு விடயங்களை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தோம். ஏனென்றால்
வர்த்தகர்கள் நேரடியாக எங்களுடைய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது நவீன சந்தையாக இருக்கலாம் அல்லது பேருந்து நிலையமாக இருக்கலாம். பேருந்து நிலையத்திலே நாங்கள் நடத்துகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் அங்கே வந்து செல்வார்கள். அவர்களுடைய செவிகளுக்குள் நாங்கள் இந்த விளம்பர ஒலிபரப்புகளை, பாடல்களை எல்லாம் நாங்கள் ஒலிபரப்பி வந்தோம். பல தகவல்கள் இதிலே முக்கியமாக கூற வேண்டும், ஈழத்து பாடல்களை கூட நான் பெஸ்டோன் ஒலிபரப்பில் ஒலிபரப்பி இருக்கின்றேன். அங்கே இந்த ஈழத்து பாடலை பாடுகின்ற பாடகர்கள் பலர் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் செல்கின்ற நேரம் எல்லாம் அவதானித்து அவர்களுடைய பாடல்களை போடுகின்ற பொழுது அவர்கள் பின்னர் என்னோடு வந்து பேசுகின்ற வேளையில் எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. எங்களுடைய பாடலை நாங்கள் மாத்திரமல்ல, இத்தனை பேர் கேட்கின்றார்கள், அதனை நாங்கள் நேரடியாக காண்கின்ற வேளையில் உண்மையில் மகிழ்ச்சி. இதிலே ஸ்டனி சிவானந்தன், அமுதன் அண்ணாமலை அவர்கள், KS பாலச்சந்திரன் அவர்கள், எம் பாக்கியராஜா அவர்கள், இவர்கள் முக்கியமானவர்கள் என்றால் இவர்கள் அடிக்கடி யாழ் நகரத்திற்கு வந்து செல்பவர்கள், என்னை அடிக்கடி சந்திப்பவர்கள். ஆகவே அவர்களுடைய பாடல்கள் அடிக்கடி அங்கே ஒலிபரப்பு செய்யப்பட்டது. இதிலே முக்கியமான ஒரு விடயம், உங்களுக்கு தெரியும், உப்பாலி என்கின்ற ஒரு பெரிய வர்த்தகர் ஒரு காலகட்டத்திலே காணாமல் போய்விட்டார். ஹெலிகாப்டரில் பயணம் செய்கின்ற பொழுது அவர் காணாமல் போய்விட்டார். என்ன நடந்தது என்று இற்றவரை உண்மையான தகவல் இல்லை. அந்த நேரத்தில் இந்த உப்பாலி செய்தி என்பது மிக மிக புகழ் பெற்று விளங்கியது. அந்த செய்தி நேரத்தில் யாரையும் நீங்கள் பேருந்து நிலையத்திலே காண முடியாது. எல்லோருமே, உங்களுக்கு தெரியும், அந்த பூவாலசிங்கம் புத்தகசாலை, அடுத்து இங்கே டில்கா கிரீம் ஹவுஸ், பின்னர் அமுதசுரபி உணவகம், அந்த ஓரங்களில் மக்கள் கூடி விடுவார்கள். ஒரு நாள் நான் இதனை அவதானித்து விட்டேன். இது சரிப்பட்டு வராது. உடனடியாகவே ஈரோ எலக்ட்ரானிக்ஸ், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நவீன சந்தையில் அமைந்திருந்தது. அதுவும் ஒரு ஒலிப்பதிவு கூடம். பாடல்களை நாங்கள் ஒலிப்பதிவு செய்து பெற்றுக்கொள்வோம். நவீன சந்தையில் இயங்கி வந்தது. அங்கே சென்று ஒரு கேபிள், செல்வராஜ் அண்ட் பிரதர்ஸ் நிறுவனத்தில் ஒரு 2-in-1 ரெக்கார்டர், இவ்வளவுதான் என்னுடைய முதலீடு. இவற்றை எடுத்து வந்து அன்று மதிய நேரத்தின் பின்னர் ஒலிபரப்பு ஆரம்பிக்கின்ற பொழுது பெஸ்டோனில் இன்று மாலை 6 மணிக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்தி அறிக்கை பெஸ்டோனில் ஒலிபரப்பாகும் என்று அடிக்கடி நாங்கள் ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தோம். செய்தி தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முதல் கூட நாங்கள் அந்த அறிவிப்பை செய்த பொழுது யாருமே அங்கிருந்து விலகவில்லை. பின்னர் 6 மணிக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள் வாசிப்பவர், அப்பொழுது அந்த செய்தியை வாசித்தவர் கூட VN மதியழகன் அவர்கள். எல்லோருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அதன் பின்னர் இந்த பெஸ்டோனுக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது என்பது நேயர்கள் மத்தியில், அந்த விடயங்களை கேட்கின்றவர்கள் மத்தியில் ஏற்பட்டது. அது பரபரப்பாகவும் பேசப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் மதியம் 12:45 மாலை 6 மணி செய்திகள் தினமும் ஒலிபரப்பி வந்தோம். இப்படி பல்வேறு விடயங்களை நினைவூட்டலாம். அருமை அருமை. உங்களுடைய இந்த ஊடக பயணம் என்பது, அதாவது ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது என்று சொல்வார்கள். அது ஊடகர்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். நீங்கள் என்னதான் இந்த யாழ் மண்ணை விட்டு அகன்று கொழும்புக்கு சென்றாலும் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வாசல் திறந்திருக்கும். அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். கொழும்புக்கு சென்றதே, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வர்த்தக நிலையங்களுடைய விளம்பரங்களை சேகரித்து இலங்கை வானொலி ஒலிபரப்பிலே அவற்றை சேர்த்து வந்தேன். அதில் கூட ஆஸ்திரேலியாவில் அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது. குணம் அவர்கள் நியூ விக்டர்ஸ் உரிமையாளர். நியூ விக்டர்ஸ் விளம்பரம், விக்டர் அண்ட் சன்ஸ் விளம்பரம், செல்வராஜ் அண்ட் பிரதர்ஸ் விளம்பரம், அடுத்தது டில்கா வாட்ச் ஒர்க்ஸ், அவர் பின்னர் ஒரு ஒலிப்பதிவு கூடத்தையும் நடத்தி வந்தார். அவர்களுடைய விளம்பரம் என சில விளம்பரங்கள் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படுவதற்கு நான் அதனுடைய ஏஜென்சியாக பணியாற்றக்கூடியதாக இருந்தது. ஆகவே யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த விளம்பரங்களை அங்கே எடுத்து சென்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வர்த்தக பிரிவோடு அந்த தொடர்பை வைத்திருந்து அதனை செய்து கொண்டு வந்தேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான எல்லாம் நிகழ்ந்திருந்தன. அதாவது அந்த நேரம் தமிழ்ச்சேவை பணிப்பாளராகவும் இருந்தார் சிவராஜ் அவர்கள், வர்த்தக சபையின் கட்டுப்பாட்டாளராக இயக்குநராக இருந்தவர். அவர் நேரடியாகவே என்னிடம் கூறினார், நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள், நாங்கள் 83ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு பேட்ச் நாங்கள் கால் பண்ணுகிறோம்,
ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் என்னை வந்து பார்த்தால் மட்டும் போதும் என்று சொன்னார். அப்போ அந்த நம்பிக்கையோடு நான் கொழும்பில் குடியேறி என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த ஜூலை கலவரம் ஏற்பட்டது. ஆகவே அந்த ஆசை என்பது நிராசையாகிவிட்டது. ஆனால் புலம்பெயர்ந்ததன் பின்னர், பிரான்சுக்கு 84ஆம் ஆண்டு வந்து சேர்ந்ததன் பின்னர் ஒரு சில மாதங்கள் தான் நான் தளப்பமடைந்திருந்தேன். என்னுடைய கலை வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது 84 அக்டோபரில் பொப்பிசை சக்கரவர்த்தி ஏஇ மனோகரன் அவர்களை பாரிஸ் நகரத்திலே ஒரு தேநீர் அருந்தகம் ஒன்றில் அவர் நிற்கின்ற பொழுது, அது வேற்று நாட்டவர்கள் நடத்துகின்ற தேநீர் அருந்தகம், அதற்குள் அவரை கண்டேன். நீங்கள் என்ன இங்கே என்று சொன்ன பொழுது அவர் கட்டி அணைத்து, ராஜன், உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். நான் வேறு விடயமாக வந்திருக்கின்றேன், ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் என்று யோசிக்கின்றேன். உங்களை கண்டதால் அந்த விடயம் 100க்கு 100% நடத்தியே ஆக வேண்டும் என்றார். அவர் கூறியதன்படி அவரோடு சேர்ந்து அந்த அக்டோபர் மாதத்தில் 84 அக்டோபரில் அவரோடு சேர்ந்து புலம்பெயர் தேசத்தில் பிரான்ஸ் மண்ணில் என்னுடைய கலை முயற்சி மீண்டும் ஆரம்பித்தது. அதில் இருந்து படிப்படியாக வானொலி ஒலிபரப்பு, கலை நிகழ்ச்சி நடத்துகின்ற அந்த அமைப்பு வேலைகள், இவ்வாறு அந்த பணிகள் இற்றை வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதிலே இந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டதனால் அதை சார்ந்த ஒரு கேள்வி. உண்மையிலேயே அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக சொல்வேன். இந்த ஈழத்தினுடைய பொப்பிசை பாடகர்கள் எல்லோரையுமே அரவணைத்து, நான் நினைக்கின்றேன் மோகன்ராஜ் குழுவினரோடு சேர்ந்து ஒரு இசை நிகழ்ச்சியை கூட நீங்கள் படைத்திருந்தீர்கள் இல்லையா? இதிலே நான் ஒரு முறை யாழ்ப்பாணத்திற்கு சென்று திரும்பட்டுமா? ஏனென்றால் கண்டிப்பா யாழ் நவீன சந்தையிலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு பெஸ்ட் ஒன் ஒலிபரப்பு பற்றி சொல்லிவிட்டேன். யாழ் நவீன சந்தைக்கு அப்பொழுது ஏஇ மனோகரன் அவர்கள் அடிக்கடி வருவார். யாழ்ப்பாணத்திலே எங்கே ஒரு இடத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றாலும் அந்த நிகழ்ச்சிக்காக வருகின்ற பொப்பிசை சக்கரவர்த்தி ஏஇ மனோகரன் அவர்கள் ஒரு முறை எங்களுடைய ஒலிபரப்பு கலைக்கூடத்திற்கும் வருகை தருவார். அவர் வருகை தருவதற்கு முன்னர் எப்படியோ எங்களுக்கு தகவல் தெரிவித்து விடுவார், நான் இத்தனை மணிக்கு வருகின்றேன் உங்களிடத்தில் என்று. ஆகவே ஏஇ மனோகரன் அவர்கள் அங்கே நவீன சந்தையில் காலடி வைக்கின்ற பொழுது அந்த விடயமும் எங்களுக்கு உடனடியாகவே தெரிய வந்துவிடும். தெரிய வந்ததும் நாங்கள் அதை பற்றி சொல்லுவோம், அவரை பற்றி சொல்லுவோம். பொப்பிசை சக்கரவர்த்தி அவர்கள் இப்பொழுது இதற்காக வந்திருக்கின்றார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார், அவர் தற்பொழுது எமது கலையத்திற்கு வருகை புரிகின்றார் என்று அவருடைய பாடலை, மால்மருகாகளில் வேல்முருகா என்ற பாடலோ அல்லது இலங்கை என்பது தாய் திருநாடு, அந்த நாளில் எழுதப்பட்ட பாடல். இப்பொழுது நாங்கள் அதை பற்றி பல்வேறு வாத பிரதிவாதங்கள் செய்யலாம். ஆனால் அந்த பாடல் எழுதப்பட்ட காலம், அந்த பாடல் பாடப்பட்ட காலம் என்பது வேறு. அந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்புகின்ற பொழுது அங்கே அந்த நவீன சந்தையில் பலர் கூடி விடுவார்கள். அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக வருவது போன்ற பாங்குடனேயே எங்களுடைய கலையத்துக்கு வருவார். பின்னர் நாங்கள் அங்கிருந்து ஒரு சில நிமிடங்கள் நேரடியாக பேசி அப்படியான அனுபவம். இது போலதான் நவீன சந்தையில் நடைபெற்றது போன்றதுதான் இங்கும் நடைபெற்றது யாழ் பேருந்து நிலையத்திலும். இதனை நாங்கள் மேலை நாட்டுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்தது பின்னர் எங்களுடைய வாழ்க்கை என்பது இங்கே நடைபெறுகின்ற பொழுது 1988ஆம் ஆண்டு நான் இங்கே கலை அமுதம் என்கின்ற ஒரு மேடை நிகழ்ச்சியை பிரான்ஸ் நாட்டிலே நடாத்தி வந்தேன். அந்த நிகழ்ச்சியின் 3வது கலை அமுதம் நடைபெறுகின்ற பொழுது அதிலே இந்த பாட்டுக்கு பாட்டு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியையும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேடையில் நடத்துவது உண்டு. அவ்வாறு நடத்துகின்ற பொழுது அதற்கு பெரும் தொகையான போட்டியாளர்கள் வருகை தந்து திக்குமுக்காட வைப்பார்கள். அப்பொழுது என்னுடைய மனதில் ஒரு சிந்தனை, இந்த நிகழ்ச்சியினுடைய கர்த்தா, இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்தவர், இந்த நிகழ்ச்சியை உலகம் பூராகவும் இப்பொழுது அந்த நிகழ்ச்சி புகழ் பெற்றிருக்கிறது. அந்த நேரத்தில் அது இலங்கை இந்தியாவோடு மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அவரை இந்த நாட்டுக்கு அழைத்து இங்கே உங்கள் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவருடன் தொலைபேசியூடாக தொடர்பை ஏற்படுத்திய பொழுது, நீங்கள் அழையுங்கள், நான் வருகின்றேன் என்றார். அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். என்னுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் சகோதரர் BH அப்துல் ஹமீத் அவர்கள். 88ஆம் ஆண்டு அவர் முதலாக பாரிஸ் நகரத்திற்கு வந்து அந்த நேரத்திலேயே நாங்கள் 2 நாள் நிகழ்ச்சி நடத்தினோம். அதற்கு அடுத்த ஆண்டு 89ஆம் ஆண்டு தான் நீங்கள் கூறியது போல இலங்கையின் இசை விற்பனர் மோகன்ராஜ், ரங்கன் அவர்களோடு சேர்ந்து நிலாமதி,
எங்களுடைய ஈழத்து நாடக கலைஞர்கள் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள், மறைந்த எஸ் மரிக்கார் ராமதாஸ் அவர்கள், மறைந்த எஸ் செல்வசேகரன் அவர்கள், இப்படி ஒரு குழுவை நாங்கள் அழைத்து பாரிஸ் நகரம் உட்பட பிரான்ஸ் நாடு, சுவிட்சர்லாந்து, நோர்வே, லண்டன், பிரிட்டனிலும் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். இப்படி நடத்துகின்ற பொழுது எங்களுடைய தாயக கலைஞர்களுக்கு இங்கே புலம்பெயர் தேசத்தில் மிக பிரமாண்டமான வரவேற்பு நடைபெற்றது. அது சில ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றன என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதிலே முதலில் மோகன் ரங்கன், அதனை அடுத்து நாங்கள் கண்ணன் நேசம் என்கின்ற எங்கள் ஈழத்தின் மூத்த இசை வல்லுநர்களை அழைப்பதற்கு 89, 90ஆம் ஆண்டு நாங்கள் திட்டமிட்டோம். அந்த 90ஆம் ஆண்டு இசைவாணர் கண்ணன் அவர்களுடைய கடவுச்சீட்டில் 4 நாடுகளின் விசாக்கள் பெற்ற நிலையில் அவர் வீட்டுக்கு சென்று தகவலை சொல்லிவிட்டு வருகின்றேன் என்று கொழும்பில் இருந்து நாச்சிமார் ஹோலுடிக்கு சென்றவர் மீண்டும் கொழும்பு வர முடியாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் 90ஆம் ஆண்டில் கண்ணன் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகை தர முடியாது போய்விட்டது. அதற்கு பதிலாக நேசம் தியாகராஜன் அவர்கள் வருகை தந்தார். அவர்களோடு பயாஸ் ரட்னம் இரட்டியர்கள், அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் வந்து இசைமழையை பொழிந்தவர்கள். தற்பொழுது பயாஸ் அவர்கள் கனடாவில் வாழ்ந்து வருகின்றார். தன்னுடைய இசைப்பணியை மிகச்சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றார். ரட்னதுரை அவர்கள் ஈழத்தில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே அவருடைய இசைப்பணி மிக உன்னதமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அதிலே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இது ஒரு பெருமை மிகு ஒரு செயற்பாடு. வரலாற்றிலே ஈழத்து எங்களுடைய இசை வரலாற்றிலே இப்படியான நிகழ்வுகள் என்பது அந்த கலைஞர்களுக்கான ஒரு மாண்புமிகு தருணங்களாக அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்ட பல ஆளுமைகளை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். அப்படியான சூழலிலே இப்படியெல்லாம் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு நாங்கள் சென்ற போதும் அவர்களை அழைத்து கௌரவித்திருக்கின்றோம் என்ற அந்த பெருமையை நீங்கள் தக்க வைத்திருக்கின்றீர்கள். அந்த காணொளிகளை கூட நாங்கள் யூடியூப்பிலே பார்க்கும் பொழுது, குறிப்பாக நான் நினைக்கின்றேன் அந்த 2வது 3வது காலகட்டத்திலே அன்ன ரைட் நிகழ்வும் நடைபெற்றிருந்தது இல்லையா? அந்த நேரத்திலே KS பாலச்சந்திரன் தாயகத்திலே இருந்திருந்தார் இல்லையா? 1989 நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற கலையமுதம் நிகழ்ச்சியிலே மறைந்த எனக்கு மிகவும் மிக மிக அவரை பற்றி கூறுகின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் நான் ஏஇ மனோகரன் அவர்களை பற்றி கூறினேனே, ஏஇ மனோகரன் அவர்களை போன்று KS பாலச்சந்திரன் அவர்கள் நான் நினைக்கின்றேன் வாரத்தில் 2 நாள் 3 நாள் எங்களுடைய கலையகத்திற்கு வருவார். அவர் வருகை தருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் நீங்கள் அவரை பார்த்திருந்தால் கையில் ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருப்பார். எல்லாரும் நினைப்பீர்கள் பிரீஃப் கேஸுக்குள் பணம் இருக்கும் அல்லது வேறு ஏதாவது இருக்கும் என்று. அவருடைய பிரீஃப் கேஸுக்குள் இருப்பது கண்டோஸ் சாக்லேட். எங்களை கண்டதும் அவர் வந்து அந்த பிரீஃப் கேஸை திறந்து அந்த கண்டோஸில் ஒரு பகுதி எங்களுக்கு கொடுப்பார். அந்த அந்த கண்டோஸ் என்பதை விட அவருடைய இதயம் எவ்வளவு தூரம் இந்த கலைஞர்களை நேசிக்கின்றது என்பதை அவரோடு பேசி பழகிய காலங்களில் நான் உணர்ந்து கொண்டேன். அவரும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார். எந்த துறை சார்ந்த கலைஞர்களாக இருந்தாலும் அரவணைத்துக் கொள்வார். அவரும் ஒரு நிகழ்ச்சி அமைப்பாளராக திகழ்ந்தார் KS பாலச்சந்திரன் அவர்கள். அன்ன ரைட் என்கின்ற ஒரு தனி நடிப்பை நான் நினைக்கின்றேன் இலங்கையில் அதற்கு முன்னரும் சிலர் தனி நடிப்பை செய்திருக்கின்றார்கள் தான். ஆனால் தனி நடிப்பை ஜனரஞ்சகப்படுத்தியவர் என்றால், அது மேடையிலும் கூட அந்த தனி நடிப்பை நடித்து காட்டலாம் என்பதை நிரூபித்தவர் என்றால் ஈழத்து கலைஞர் KS பாலச்சந்திரன் அவர்கள் தான். அவர் நிகழ்ச்சி அமைப்பாளராக பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு இடங்களில் நடாத்தி கொண்டிருந்தார். அதிலெல்லாம் அப்பொழுது நான் இந்த துறையை பொறுத்தவரையில் நான் மிக இளவயதுக்காரன். என்னை அந்த குழுவிலே அங்கம் வர வைத்து அதிலே நிகழ்ச்சி தொகுப்பை நடத்திவிட்டால் அவர் எங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டார், அதற்குரிய ஊதியமும் வழங்கி அனுப்பி வைத்திருந்தார். ஆகவே அவரை இந்த சந்தர்ப்பத்திலே மறந்துவிட முடியாது. அவரையும் பாரிஸ் நகரத்திற்கும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கும் அழைத்து மாண்பேற்றி இருந்தேன். அருமை அருமை. அவரெல்லாம் அந்த காலத்திலே நாங்கள் சிறு பையன்களாக பாடசாலைக்கு போகின்ற காலத்திலே பிரமிப்போடு பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் அண்டர் ரைட் என்பது எங்களுடைய கோயில் திருவிழாக்கள் நிகழ்வுகளிலே கலக்கிய நிகழ்வு. தனி நடிப்பு என்பது அதிலே அவர் அந்த பெஸ்பா ஸ்கூட்டரிலே மிடுக்காக போகின்ற அந்த தோற்றம் நான் இன்று வரை என்னுடைய அந்த நெஞ்சத்திலே புதைந்திருக்கிறது. உங்களுக்கும்
நீங்கள் அவரோடு நேரடியாக ஆரம்ப காலத்திலே பழகியவர் என்ற ரீதியிலே இவ்வளவு தூரம் மிகவும் அணுக்கமாகவும் என்றும் அவருடைய அந்த இழப்பை மிகவும் வேதனையோடு பார்க்கின்ற ஒரு சூழலும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது. என்றால் அவர்களெல்லாம் மற்றவர்கள் எல்லோரையுமே மற்ற கலைஞர்கள் வளரப்போகின்றவர்கள் வளர்ந்து வருகின்ற எல்லோரையுமே தட்டி கொடுத்தவர்கள். உங்களுக்கும் அவர் ஒரு முக்கியமான ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே அடுத்ததாக இந்த புலம்பெயர்ந்த சூழலிலே வானொலி ஊடகத்துறையிலே உங்களுடைய ஆரம்பம் அப்படி இருந்தது? இது ஒரு நீண்ட வரலாறு தான், இருந்தாலும் முடிந்தவரை நான் சுருக்கமாக கூற முயற்சிக்கிறேன். நான் ஏற்கனவே கூறினேன், 88ஆம் ஆண்டு என்னுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் சகோதரர் BH அப்துல் ஹமீத் அவர்களை பிரான்ஸ் நாட்டுக்கு கூப்பிட்டு அழைத்து அவரை மாண்பைத்து இருந்தேன். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி என்பதனுடைய ரசிகர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், எங்கெங்கெல்லாம் பறந்திருக்கின்றார்கள், அவர்கள் உள்ளங்களில் என்னெல்லாம் இருக்கின்றன என்பதை அவர் நேரடியாக அனுபவித்துக் கொண்டார். அந்த காலகட்டத்திலேயே பிரான்ஸ் நாட்டிலே, அதாவது உத்தியோகபூர்வமான வானொலி நிலையங்கள், உத்தியோகப்பற்ற முறையில் வானொலி நிலையங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும், லைசன்ஸ் இல்லாமலே சில ஒலிபரப்புகள் நடைபெற்று வந்தன. அதில் ஆங்காங்கே நடைபெற்றது உண்டு. ஆனால் நான் ஆரம்பித்த 1 மணி நேர ஒலிபரப்பு என்பது உத்தியோகபூர்வமாக ரேடியோ SC என்ற நிறுவனத்தோடு தான் ஆரம்பத்தில் அந்த 1 மணி நேர ஒலிபரப்பு தமிழமுதம் என்ற பெயரிலே. இதற்கு நான் பெருந்தொகையான பணம் மாதம் தோறும் செலுத்தித்தான் அதனை நடாத்தி வந்தேன். அதனை அடுத்து போர் FM, இப்பொழுதும் அந்த ரேடியோ நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, போர் FM. அதிலும் 1 மணி நேர ஒலிபரப்பை நடாத்தி வந்தேன். இவ்வாறு அந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது பலர் இப்பொழுது இருப்பது போல இன்று எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த தொழில்நுட்ப வசதி என்பது அப்பொழுது இல்லை. வானொலி மிக உன்னதமான இடத்தை வகித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த ஒலிபரப்பை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் 1997 ஜூன் 9ஆம் தேதி பெருமரியாதைக்குரிய AC தாசிஸ் அவர்கள், அப்பொழுதும் ஒரு விடயம், 96ஆம் ஆண்டு மோகன் ரங்கன், எங்களுடைய அன்புநறை வானொலி குயில் சகோதரி ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களை அந்த ஆண்டிலே ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைத்திருந்தேன். அவரோடு நாங்கள் நிகழ்ச்சிகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் லண்டனில் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களோடு தாசிஸ் அவர்கள் பேசியிருக்கின்றார், ராஜனை தேடித் திரிகின்றேன் என்று. அவர் எனக்கு இந்த தகவலை கூறுகின்ற பொழுது, நாங்கள் லண்டனை விட்டு புறப்பட்டு பாரிஸ் நகரத்துக்குள் நுழைகின்ற பொழுதுதான் அவருக்கு இந்த விடயம் ஞாபகம் வருகின்றது, ராஜன் உங்களை தாசிஸ் தேடுகிறார் என்றார். அதற்குள் வீட்டுக்கு சென்றதும் வீட்டுக்கு அழைப்பு எடுத்திருக்கின்றார். பின்னர் இவர்களை எல்லாம் நான் நாட்டுக்கு அனுப்பி வைத்ததன் பின்னர் அவரோடு தொடர்பு கொள்கின்றேன். அவர் கூறிய வார்த்தை இதுதான், நான் ரேடியோ ஆரம்பிக்கின்றேன், நீங்கள் வர வேண்டும். எந்த விடயமும் பேசவில்லை, ஓம் என்ற ஒரு வார்த்தை தான். 9ஆம் தேதி அங்கே வானொலி நிலையம் ஆரம்பிக்கப்படுகிறது. நான் என்னுடைய தமிழமுதம் வானொலியை பிரான்ஸ் நாட்டில் நிறுத்துகிறேன். அங்கே கூறிய விடயம், ஒரு 24 மணி நேர வானொலி உலக தமிழ் இனத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிறது, அதிலே தமிழமுதம் சங்கமமாகின்றது என்று கூறிவிட்டு சென்றேன். அப்பொழுது விக்கி விக்னராஜா அவர்கள், சிங்கம் அவர்கள், தாசிஎஸ் மாஸ்டர் அவர்கள் மூவரும் பாரிஸ் நகரத்தில் நின்றார்கள். அந்த ஒலிபரப்பை கேட்டார்கள். என்னிடம் விக்கி அவர்கள் என்னுடைய கைகளை பிடித்து கேட்டார், என்ன நம்பிக்கையோடு நீங்கள் இவ்வளவு காலமும் நடத்தி வந்த வானொலி நிலையத்தை நிறுத்துகிறீர்கள் என்று கேட்டார். மறக்க மாட்டேன். நான் சொன்னேன், நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஒரு விடயத்தில் நம்பிக்கை வைத்தால் அதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று கூறினேன். உண்மையில் இற்றை வரை தாசிஸ் அவர்கள் வகுத்த வழி, அவர் காட்டிய வழிதான் இன்று வரை நான் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வானொலி ஒலிபரப்பு என்பது இன்று எவ்வாறெல்லாம் வியாபித்து எங்கெங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் சென்றிருக்கின்றோம். அழையாத விருந்தினர் என்று சொல்வார்களே, ஒரு வீட்டில் நாங்கள் அவர்கள் விரும்புகின்றார்களோ விரும்பவில்லையோ நாங்கள் அந்த வீட்டுக்குள் சென்று விடுவோம் குரல் வழியாக. நிச்சயம். அதிலே நாங்கள் புலம்பெயர்ந்த சூழலிலே ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்ற காலப்பகுதியிலே, அதாவது 90களினுடைய அந்த நடுப்பகுதியிலே இப்படியான ஆரம்பகால முயற்சிகள் நடைபெற்ற பொழுது தமிழ் குடில் வழியாக எங்களுடைய தாசிசிஎஸ் அவர்களுடைய
குரலை கேட்டு அதற்கு பிறகு இப்படியான ஒரு அஹ், உலக வானொலியாக 24 மணி நேர வானொலியாக உங்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டோம். இப்போ உங்களுக்கும் எங்களுக்குமான தொடர்பு என்பது நேரடி பழக்கம் இல்லாவிட்டாலும் கூட 25 வருடங்களை தொடுகின்றது. நாங்கள் ஒரு காற்றலை வழியே ஒரு உறவு பாலத்தை அமைத்து வைத்திருக்கின்றோம். என்னை போன்று பலர் உலகெங்கும் வியாபித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் அவர்களோடு இணைந்து நேரடியாக பங்களித்த அந்த ஊடக செயற்பாட்டு என்பதை வெளியிலிருந்து நேயர்களாக நாங்கள் நன்கு அறிவோம். அந்த வரலாறு எப்படி அமைந்திருக்கிறது, இன்று அதனுடைய பரிணாமம் இவ்வளவு பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது என்பதெல்லாம் தினத்தை பார்க்க முடியாத ஒரு ஊடக முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சூழலிலே ஒரு வானொலி ஊடகராக நீங்கள் எப்படியாக இந்த வானொலி ஊடகத்தை கையாள வேண்டும், அதற்கு எப்படியான செயற்பாடுகளை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தீர்கள் புலம்பெயர்ந்த சூழலிலே? இது நான் இப்பொழுது நினைக்கின்ற பொழுது ஒரு சிக்கலான கேள்வி என்றுதான் கூறுவேன். ஏனென்றால் நாங்கள் வானொலியை கேட்ட காலம், நாங்கள் வானொலிக்குள் நுழைந்த காலம் என்பது வானொலி ஒரு தனிப்பெரும் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலம். ஒரு வானொலி, இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை வானொலி தான் ஒரு வானொலி நிலையம். அந்த வானொலியில் ஒலிக்கின்ற பாடல்களைத்தான் நாங்கள் கேட்க முடியும். அந்த வானொலி சொல்கின்ற செய்திகளைத்தான் நாங்கள் கேட்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது அவ்வாறு அல்ல. அந்த பொன்னான காலத்தை நாங்கள் நினைத்து கொண்டு இந்த காலத்திலும் நாங்கள் பயணப்பட முடியாது. அது நினைவுகளாக மட்டும் எங்கள் இதயங்களில் உறைந்திருக்கும். அந்த நினைவுகளை வைத்துக்கொண்டு இந்த காலத்தில் முயற்சிக்கலாம் பணி செய்வதற்கு. அன்றெல்லாம் ஒரு ஒலிபரப்பாளர், ஒரு அறிவிப்பாளர் என்பவர் குறைந்தது 6 மாதங்கள் பயிற்சி பெற்றாக வேண்டும். அந்த 6 மாத கால பயிற்சி இல்லை என்றால் அவர் வானொலியில் அறிவிப்பு செய்ய முடியாது. பலரை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அவர்கள் தங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்றெல்லாம் உங்களிடத்திலும் கூறியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. குரல் வளம் இருக்கிறதோ அல்லது திறமை இருக்கிறதோ எது இருக்கிறதோ, அங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் உடனடியாகவே நாங்கள் ஒலிவாங்கிக்கு முன்னால் அமர்ந்து நாங்கள் பேச தொடங்கி விடுகின்றோம். அது பேசுவது அவர்களுடைய தவறு அல்ல. நான் அவர்களை குற்றம் சாட்டவில்லை. அவர்கள் ஆர்வத்தில் வருகின்றார்கள். அவர்களை நெறிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அவ்வாறு நெறிப்படுத்தி நாங்கள் சரியான வழிக்கு அவர்களை நாங்கள் அழைத்து வந்தோமானால் அவர்கள் அதிலே வரலாறு படைப்பார்கள். இன்று பல்வேறு விதமாக இந்த ஒலிபரப்புகள் நடைபெறுகின்றன. மிக இலகுவான வழிகள். ஒரு கணனி பொறி எங்களிடம் இருந்துவிட்டால், ஒரு ஒலிவாங்கி இருந்துவிட்டால் நாங்கள் வானொலி நிலையத்தை ஆரம்பித்து விடலாம். அதற்கும் நாங்கள் எப்படி பெயர் வைக்கின்றோம்? FM. FM என்றால் என்ன? பண்பலை வரிசை. அந்த பண்பலை என்பது ஒரு நகரத்துக்குள், ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்டத்துக்குள் மாத்திரம்தான் அது இயங்கும். இது உங்களுக்கு தெரிந்த விடயம். இப்பொழுது நாங்கள் FM என்று கூறுவது, அதன் பின்னர் மீடியம் வேவ் MWவும் இல்லாமல் போகின்றது. SW ஷார்ட் வேவ், லாங் வேவும் இருந்தது, LWவும் இருந்தது. LW இல்லை, ஷார்ட் வேவ் இல்லை, மீடியம் வேவும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. FMமும் அருகிக் கொண்டிருக்கிறது. நோர்வே நாட்டில் எல்லாம் அதனை நிறுத்திவிட்டார்கள் என்றுதான் நினைக்கின்றேன். பிரான்சும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே இவ்வாறெல்லாம் இருக்கின்றது. நாங்கள் இன்று இணையத்தில் வானொலியை நடத்தி கொண்டு அதனுடைய பெயரை நாங்கள் FM என்று வைக்கின்றோம். இதெல்லாம் அறியாமல் செய்கின்ற விடயம். அவர்கள் இதனை அறிந்து தெரிந்து அதற்குரிய தாற்பயங்களுக்கு நாங்கள் மரியாதை அளிக்க வேண்டும். ஆகவே இந்த ஒலிபரப்பு என்பது இப்பொழுது, என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார், அவர் மேடையில் பேசுகின்ற பொழுதே கூறிவிடுவார், காது வலிக்கிறது சிலவற்றை கேட்கின்ற பொழுது என்று அவர் மேடையிலேயே கூறிவிடுவார். ஆகவே அவ்வாறு அல்லாமல் நாங்கள் படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நிறையவே வழிகள் இருக்கின்றன. இன்று நீங்கள் மேலைத்தேய ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எங்களை போன்று மிக மலினமாக அந்த ஒலிபரப்புகளை நடத்தவில்லை. நாங்கள் பிபிசி என்று அடிக்கொரு தடவை நாங்கள் பேசுகின்றோம். அந்த பிபிசியில் இப்படி தரக்குறைவாக நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றனவா என்ற கேள்வியை நான் உங்களிடத்தில் முன்வைக்கின்றேன். நீங்கள் உங்களை நீங்களே நெறிப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு மூத்தவர்களிடம் சென்று ஒரு அறிவுரையை பெறுவதற்கோ அல்ல அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்வதற்கோ உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால்
நீங்கள் அருகில் இருக்கின்ற மேலத்தைய ஊடகத்தை கவனியுங்கள், கேளுங்கள், பாருங்கள். அங்கே நிறைய விடயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்படி நாங்கள் இந்த விடயத்தை பேசுவதாக இருந்தால் பிரபா, இது ஒரு ஒரு விவாதத்துக்குரிய விடயமாக தோன்றும். என்றால் நீங்களும் அவற்றை கேட்டு வருகின்றீர்கள். அவ்வாறான ஒலிபரப்புகள் என்பது, ஒலிபரப்பு என்பதை நேர்த்தியாக நடாத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்றால் ஒருவர் எங்களிடத்தில் இருந்து ஒரு தகவலை கேட்கின்ற பொழுது அவருக்கு நம்பிக்கை எழுகின்றது. நாங்கள் ஐபிசி தமிழ் என்கின்ற ஊடகத்திலே நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஐபிசி தமிழை கேட்கின்றவர்கள் அந்த போர்க்கால கட்டத்திலே நாங்கள் அந்த செய்திகளை சொல்கின்ற பொழுது பக்கத்து வீட்டில் இருப்பவருடைய இழப்பை ஐபிசி தமிழ் வழியாகத்தான் அவர் அறிந்து கொள்கிறார். எனது அருகு வீட்டில் இப்படி நடந்து விட்டதா என்பதை ஐபிசி தமிழ் லண்டனில் இருந்து சிற்றலை வழியாக உறவு பாலம் ஊடாக அங்கே எடுத்து சொன்னது. இதெல்லாம் வரலாறு. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இந்த ஐபிசி தமிழை நாங்கள் ஏடிபிசி வானொலி ஊடாக ஐபிசி தமிழ் செய்திகளை வழங்கி இருக்கிறோம், கனடாவுக்கு வழங்கி இருக்கின்றோம். இப்படி பல்வேறு நாடுகளோடு நாங்கள் ஒலி அலை வழியாக தொடர்புகள் நெருக்கமாக இருந்தன. அவற்றை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தோம். நீங்கள் கூறியது போல இங்கே 25 ஆண்டுகள் என்பது சாதாரணமானது அல்ல. உங்களுக்கு பகலாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இரவு, நாங்கள் இரவாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பகல். இவற்றை எல்லாம் நாங்கள் அனுசரித்து கொண்டு எங்களுடைய ஊடகப் பணியை நாங்கள் ஆற்றியிருக்கின்றோம். ஆகவே ஊடகம் என்பது நன்றாகத்தான் இருக்கிறது. அதனை கையாளுகின்ற நாம் சரியான முறையில் அவற்றை கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதனை யாரும் வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஏதோ அறிவுரை கூறுகின்ற பாணியில் அல்ல, ஆலோசனை மட்டுமே. நான் இந்த துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரிந்த விடயத்தை நான் எவ்வாறு ஒரு விடயத்தை இதிலெல்லாம் அடிக்கடி கூறுவார்களே, யுத் இளைஞர்களை நாங்கள் இழுத்து வர வேண்டும் என்று கூறுவார்கள். நான் அவர்களுக்கு கூறுகின்ற ஒரே விடயம், உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு வகுப்பில் இருக்கின்ற பொழுது உங்களோடு எத்தனை நண்பர்கள் இருந்தார்கள்? ஒரு 40 பேர் அல்லது 30 பேர், 30 பேர் என்றே வைத்துக் கொள்வோம். அந்த 30 பேரில் எத்தனை பேர் இந்த கலைத்துறையோடு, வானொலி துறையோடு வந்திருக்கின்றார்கள்? உங்களுடைய நினைவு கட்டியபடி நீங்கள் கூறினால் நீங்கள் மட்டும்தான் அந்த வகுப்பில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். இப்படித்தான் இருக்கும். இளைஞர்கள் எல்லோருமே இந்த துறைக்கு வந்துவிட மாட்டார்கள். ஆனால் அவர்களை வரவழைப்பதற்கு நாங்கள் விடயங்களை வழங்கிக் கொள்ள வேண்டும், விடயங்களை வழங்க வேண்டும். அவர்களை வைத்து நாங்கள் நிகழ்ச்சிகளை நடாத்துகின்ற பொழுது அவர்கள் இந்த வழிக்கு கொஞ்சம் வருவார்கள். முழுக்க நாங்கள் யோசிக்க முடியாது. ஒரு 10 பேரை எடுத்துக்கொண்டால் அதில் ஒருவர் தான் இந்த துறையில் கவனம் செலுத்துவார், வருவார். அப்படித்தான் பார்க்கலாம். முழுமையாக அந்த 10 பேருமே வந்துவிட மாட்டார்கள். வயது ஏற ஏற இப்பொழுது எங்களை எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் பழைய விடயங்களை திரும்ப திரும்ப நாங்கள் நினைவு மூட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த காலகட்டங்கள் வருகின்ற பொழுது சில வேளைகளில் அவர்கள் வருவார்கள். இப்பொழுது வானொலி கேட்பவர்களுடைய ஒரு புள்ளி விவரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இப்பொழுது 45-50 தாண்டியவர்கள் தான் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் கூறுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பிரபா? உண்மை. அதுதான் யதார்த்தம். ஆமாம், அப்படியான ஒரு சூழலிலே இருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய படைப்பாளிகள், கலைஞர்கள் இவர்களை ஆவணப்படுத்துவது என்பது ஒளியாக இப்பொழுது அச்சூடகத்திலே வீரகேசரியிலே நீங்கள் தொடர்ச்சியாக வந்த கட்டுரைகளை, எழுதிய கட்டுரைகளை நான் படித்திருக்கிறேன். உங்களை போன்றவர்களால் தான் இப்பொழுது இன்றைய காலகட்டத்திலே அவர்களை பதிவாக்க முடியும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அவர்களோடு அணுக்கமாக பழகி இருக்கிறீர்கள். அவர்களுடைய படைப்பாற்றலை, அவர்களுடைய செயற்திறனை, அவர்களுடைய ஆளுமையை முழுமையாக புரிந்தவர்களே நீங்களும் ஒருவர். இந்த மாதிரியான செயற்திட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டு செல்ல போகின்றீர்கள்? வீரகேசரி பத்திரிகையிலேயே எழுதுமாறு மிக நீண்ட காலத்துக்கு முன்னர் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த கொரோனா காலம், நாங்கள் எல்லோருமே வீட்டில் தான் முடங்கி இருக்கின்றோம். இதில் பல்வேறு விடயங்களை நாங்கள் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒன்று, எங்கள் மண்ணின் கலை வேர்களை கொஞ்சம் தேடி பார்த்தால் என்ன, அவர்களை பதிவிட்டால் என்ன என்ற எண்ணம்.
ஏற்கனவே எனக்கு இப்படி ஒரு அழைப்பு கிடைத்ததே, அதனையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தான் அதனை எழுதி வருகின்றேன். இசைவாணர் கண்ணன் அவர்களை பற்றிய பதிவை இட்டேன். அதனைத் தொடர்ந்து பெருமரியாதைக்குரிய ஏசி தாசிசிஸ் அவர்களுடைய பதிவு, அதனைத் தொடர்ந்து ஏனையவர்களையும் நான் திட்டமிட்டிருக்கின்றேன். நீங்கள் கூறியது போல அவை செயல்படுத்தப்பட வேண்டிய விடயம். நாங்களும் கூட சில விடயங்களை சொல்கின்றோம், எழுதுங்கள், பேசுங்கள், வாருங்கள் என்றெல்லாம் அழைக்கின்றோம். நாங்களும் சிலவற்றை செய்தாக வேண்டும். நாங்கள் காற்றலையில் கலை படைப்பவர்கள். என்னுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் சகோதரர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை, காற்றலையில் கலை படைப்பவர்கள் என்றால் எங்களுடைய விடயங்கள் எல்லாம் கேட்பதோடு மட்டும் சென்றுவிடும். அதனை நாங்கள் பதிவாக்கி வைப்பதில்லை. என்ற வானொலி கலை அதுதான். மிகச் சிலர்தான் அந்த எழுதும் திறன் உடையவர்கள், மிகச் சிலர்தான் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் அதனை பதிவாக்கியும் வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மற்றொரு மூத்த ஒலிபரப்பாளர், அவரும் என்னுடைய மரியாதைக்குரியவர் விமல் சொக்கநாதன் அவர்கள், அவரும் வீரகேசரியில் தொடர்ச்சியாக எழுதி வருகின்றார். ஏற்கனவே புதுனம் பத்திரிகையில் இங்கே லண்டனில் இருந்து வெளிவருகின்ற ராஜகோபால் அவர்களுடைய புதுனம் பத்திரிகையில் அவர் தொடர்ச்சியாக எழுதி வந்தவர். இந்த கொரோனா இடரில் புதினம் கொஞ்சம் வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அவருடைய பணி இப்பொழுது வீரகேசரியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த மூத்த ஒலிபரப்பாளர்கள் எழுத்துப் பணியிலும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். BN மதியழகன் அவர்கள் கூட நூல்களை எழுதி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு சிலரை நாங்கள் எடுத்து கூறலாம். பிரபா, நிச்சயமாக நான் உண்மையிலேயே உங்களுடைய பணி மெச்ச வேண்டியது. என்றென்றும் நாங்கள் நேயர்களாக, ஊடகர்களாக உங்களுடைய பணியை நாங்கள் என்றுமே நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். ஏனென்றால் இவ்வளவு தூரம் அனுபவங்கள், அவற்றை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகின்ற அந்த பாங்கு, இவற்றையெல்லாம் இட்ட நின்று பார்த்து நாங்கள் வியக்கின்றோம். தொடர்ந்தும் இன்னும் பல்லாண்டுகள் உங்களுடைய அந்த இடையறாத ஊடகப்பணி என்பது வற்றாத வெள்ளமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி விடைபெறுகின்றோம். மிக்க நன்றி கானா பிரபா. உங்களையும் நான் முகத்திற்கு முகம் இன்னும் சந்திக்கவில்லை. அந்த சந்திக்கின்ற வாய்ப்பு நிச்சயமாக கிட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் எழுதுகின்ற விடயங்கள், நீங்கள் பேசுகின்ற விடயங்கள் பலவற்றை நான் பார்த்தும் கேட்டும் வருகின்றேன். அவ்வப்பொழுது பல்வேறு விடயங்களை தொலைபேசி ஊடாக நாங்கள் பேசி வருவதும் உண்டு. இன்று என்னையும் நீங்கள் செவிகாண வேண்டும் என்று நினைத்தது என்பது எனக்கு மிகவும் மகிழ்வை தருகின்ற ஒரு விடயம். நான் நினைக்கின்றேன், இந்த செவி மிக நீண்டதாக அமைந்து விட்டதோ என்று ஒரு அச்சம் எனக்கு மனதுக்குள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விகள் அவ்வாறு அமைந்தவையால் அவற்றுக்கு மிக நீளமான பதில்கள் அளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஏற்பட்டு விட்டது. அதில் இருந்து தப்பிக்க கூடாது. இதெல்லாம் இந்த அனுபவங்கள் போதாது. இயன்றவரை பதிவாக்க முயன்றேன். இயன்றவரை தான் அதை பதிவாக்குகின்றேன். இன்னும் பல விடயங்களை நீங்கள் எத்தனை தொடர்களாக சொன்னாலும் அதை தீர்ந்து போகாத அளவுக்கு உங்களுடைய அனுபவமும் அந்த தகவல்களும் இருக்கின்றன. இயன்றவரை நான் அதனை பயன்படுத்தி கொண்டேன், அவ்வளவுதான். நன்றி பிரபா. நாங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தங்களுடைய இந்த பணிக்கு, நீங்கள் ஆற்றுகின்ற பணிக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ATBC நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா.